கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண். மறுபடியும் பாடுவோமா? என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. போது என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. சொல்லுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான்
என்றாரே. கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோமா? நினைத்தது அது தடைபடாது. அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் மறுபடியும் பாடுவோமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மறுபடியும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அது முந்திரவாசத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தில், யார் இந்த மகிமையின் ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அல்லது அவருக்கும் எனக்கும் ரெண்டுமே முக்கியமானது. நான் அவரோடு கொள்கின்ற அந்த ஐக்கியம், அல்லது தேவன் என்னோடு வைத்திருக்கிற ஐக்கியம். யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். ஆவியானவர் அப்படி சொல்லிட்டு இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜான்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? யார் இந்த மகிமையின் ராஜா? அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு, ஐக்கியம் அல்லது உறவு, அது என்ன? எதினாலே ஆண்டவர் வந்துங்க மகிமையின் ராஜா, யார் இந்த மகிமையின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த மகிமையின் ராஜா?
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், அடுத்தபடியாக தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. ரெண்டுமே இருக்குது. அவர் ஒரு பக்கம், மறுபக்கத்தில் நாம் அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இதே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும். அதே 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும். நம்முடைய அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருத்துவ கடவுள் நம்மளுடைய இருக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? நமக்குள்ளாக தேவ ஆவியாகவும் பரிசுத்த ஆவியாகவும் வார்த்தையானவருமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவே ஒரு இடத்துல அப்படி தான் சொல்லுவார். யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் யூதர்களுடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததுனால தேவாலயத்தில் போய் அவங்களெல்லாம் அடித்து துரத்துறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ எந்த அதிகாரத்தை இதெல்லாம் செய்கிற? அப்போ ஆண்டவர் ஒரு அடையாளம் சொல்லுவார். 19வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆண்டவர் அவங்க கேட்டதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 21வது வசனத்தை வாசிப்போம். அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். இயேசுக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான். தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கும்படியாக நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? நமக்கு நம்முடைய இதயத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியாகவும் தேவனுடைய ஆவியாகவும் வார்த்தையானவராகவும் வாசம் செய்யும்படியாக. தாவீதுக்கு ஒரு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது. நான் கேது மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறேன். ஆனால் என் தேவனுடைய கூடாரமோ ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு உணர்வு. 2 சாமுவேல் 7வது அதிகாரம்  அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, கர்த்தருக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கட்டணும், பிரம்மாண்டமாக இருக்கணும். அதற்காக அவன் நிறையா வெளியேறப்பட்ட பொண்கள், வெளியேறப்பட்ட கற்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணான். நிறைய அதுக்காக சேர்த்து வச்சான். ஜனங்கள்கிட்டையும் சொன்னான், நாம் கட்ட போகிற ஆலயம் மகாராஜாவுடைய வீடு, அது அப்படி இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 6வது வசனத்தை வாசிப்போம். 5லேருந்து வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில்
ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? கர்த்தர் சொல்கிற முதல் வார்த்தையே, நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாக இருப்பது கிடையாது. இன்றைக்கெல்லாம் சர்ச்சை கட்டுறோம், ஆலயம் கட்டுறோன்னு சொல்லி பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான ரூபாய், கோடினா என்ன, 500 கோடி 1000 கோடி போயிட்டே இருக்குது. வெறித்தனமாக கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவன் அங்கே வாசமாக இருப்பது கிடையாது. அவர் மகாராஜா. அவர் தெரிந்து கொள்வதற்கு அரண்மனை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் பிறப்பதற்கு தெரிந்து கொண்டது மாட்டுத் தொழுவம். அவர் மகாராஜா. அவர் வாசமாக இருப்பதற்கு பிரம்மாண்டமான கட்டடங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அது கண்ணுக்கு கட்டடம் கட்டக்கூடாது, அதை அழகுபடுத்தக்கூடாது என்பது தேவனுடைய காரியம் கிடையாது. அதை பார்க்கிலும் தேவன் எங்கே வாசமாக இருக்க விரும்புகிறார். அவர் தங்குகிற அந்த இடம் எவ்விடமாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் செயல்படுத்துவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஒரு யுத்த வீரன், சின்ன வயசுலே கோலியாத்தை பார்த்தவன். அதற்கு முன்பதாகவே சிங்கத்தையும் கரடியும் பார்த்தவன். அவன் சிறுவனாக இருக்கும் பொழுதே யுத்தங்களை கண்டவன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். தேவன் மனிதரால் கைகளால் கட்டப்படுகிற ஒரு ஆலயத்தில் வாசமாக இருப்பது கிடையாது. அதே சமயத்தில் கட்டுற நபர் எவ்விதமாக இருக்க வேண்டும். தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன். தாவீதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக திரளான சங்கீதங்களை எழுதினான். அவனுடைய இருதயம் கர்த்தருக்காக அவ்வளோ வைராக்கியமாக இருந்தது. ஆனால் தேவன் அவனை அனுமதிக்கவில்லை. நான் வாசமாக இருக்கும்படிக்கு ஆலயத்தை கட்டுவாயோ. நீ திரளான ரத்தத்தை சிந்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு கட்டடம் கட்டுவதற்கு கூட அந்த நபர் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் அனுமதிக்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டார். அருமையானவர்களே, கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் மாட்டுத் தொழுவத்தை தெரிந்து கொண்டார்? அது கைகளால் கட்டப்பட்ட மாளிகை அல்ல, அது பெரிய தேவாலயம் இல்லை. கர்த்தர் நினச்சிருந்தார்னா அவ்விதமாக செய்ய முடியும். ஆனால் தேவன் அவ்விதமாக இருப்பது கிடையாது. தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் மகாராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசமாக இருப்பது கிடையாது. சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்காகவே தேவன் என்ன பண்ணார்? அவன் யுத்தத்துக்குள்ள கலந்து கொள்ளாதபடிக்கு தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேல் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்காண்டியே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை விசேஷப்படுத்துகிறாரு. அவன் நாட்களில் யுத்தம் கிடையாது. அவன் பேரே
சாலம்னா சமாதானம். கர்த்தர் தனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிற நபரி வீதமாக இருக்கணும்னு சொல்லி அவன் பிறப்பதற்கு முன்பதாக நிர்ணயம் பண்ணிடுறார். இப்படிப்பட்டவன் தான் என் ஆலயத்தை கட்டணும். நமக்கு கர்த்தரை கொடுத்த வைராக்கி இருக்கலாம், நம்ம அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவரும் நம்மை நேசிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டு பக்கம் உள்ளது. தேவன் நம்மை நேசிக்கிறது போல் நாம் அவரை நேசிக்க வேண்டும், அல்லது நாம் தேவனை நேசிக்கிறது போல் அவரும் நம்மளை நேசிக்கிறவர்கள நம்ம இருக்கணும். ரெண்டும் சரியாக இருந்தால் தான் பாதை சரியாக இருக்கும். நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர முடியும். 10வது வசனத்தை வாசிப்போம். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். இவை எதுவுமே பிரயாசப்படலை சாலமோன். ஆனால் தாவீது திரளாய் மலை போல பொண்ணு, கேதிர் மரங்கள் அம்பரமாய் குமிச்சு வச்சான். ஆனால் தேவன் அதை நிராகரித்து விட்டார். அதனாலே யார் இந்த மகிமையின் ராஜா? நாம் அவரை நேசிக்கிறோம், அதே போல் அவரால் நாம் நேசிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டும் சரியாக இருக்கணும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். சாலமோனுடைய வாழ்க்கையில் அருவருப்புகள் பெருக ஆரம்பித்தது. பல மனைவிகளை தேடினான். அவ்வளோ பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா மற்ற கடவுள்களை வணங்கக்கூடிய நபர்கள். ஆண்டு ஏற்கனவே சொன்னார், நீ ராஜஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு மனைவி மட்டும் இருக்கணும், அநேக ஸ்திரீகளை உனக்கு வச்சுக்கிடாத, வேண்டாம். அடுத்தபடியாக புற ஸ்திரீகளை நீ கல்யாணம் பண்ணாத. அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் இருதயத்தை தேவனை விட்டு விலகி போகும்படி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனால் இவனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார், அழகழகாக பார்த்து பார்த்து கட்டின தேவாலயத்தை தீக்கிரையாக்கப்பட்டார். பாபிலோன் வந்தான், எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான், ஒன்றும் கூட இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டுகிற ஆலயம் தேவன் தங்கக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் இவ்வளோ பட்ஜெட் பண்ணியிருக்கிறோம், பிரம்மாண்டமாக இருக்கணும், அதெல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கிற கணக்கு. அவர் மகிமையின் ராஜா. ஆனால் அது மாட்டுத் தொழுவமாக இருந்தாலும் கூட அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் அதை அனுமதிக்க வேண்டும். நம்மளே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்தோம் என்றால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஏறது ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். அது பிரம்மாண்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த சீசெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த தேவாலயத்தின் கட்டடத்தெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஏன் கேட்டால், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். நம்முடைய விருப்பம் போல் விளையாண்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டு போயிடுவார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்ன அர்த்தம்னா, உணர்ந்து இருக்கிறீங்களா? மூல அறிவில் அறிந்து வைப்பதனால் ஒரு நன்மையும் கிடையாது. நம்முடைய இருதயத்தில் உணர்ந்தவர்களாக
நம்ம செய்கிற காரியம் நம்மை பாதிக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. கர்த்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி மற்றவங்க பார்த்து வியப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, இது கல்லர் குகையாக இருக்கிறது. இது எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். ஆனால் அங்கே ஜெபம் அதுக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஆண்டவர் பார்த்தோன்னா, அதாவது உங்களுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்படி தான் அங்கே போடப்பட்டிருக்குது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். வார்த்தையானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆனால் நாம் எவ்விதமாக அவர்களை நாம் வைத்திருக்கிறோம்? நமக்கு எல்லா விதமான நன்மைகளுக்காக தேவனிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எனக்கு இது குறையாக இருக்குது, எனக்கு அது இல்லை, இது இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்குற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய காரியங்களெல்லாம் தேவ சமூகத்தை சொல்கிறாங்க. அங்கேருந்து அவர் சொல்லுவார், நான் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசமாக இருப்பது கிடையாதேப்பா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. வாசல்களே உயருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் சாதாரண ராஜா இல்லை, மகிமையின் ராஜா. அவரை நம்ம வைக்கிற முறையில் வைக்கலன்னா புறப்பட்டு போயிட்டே இருப்பார். தேவாலயம் இடிக்கப்படும். அறாந்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் நமக்குள்ளாக வாசமாக இருக்கணும்னா இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். அதை தான் அங்கே ஆண்டு வச்சினார். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல, வெளியே பார்க்கறதுக்கு பகட்டாக இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, இது கல்லர் குகையாக இருக்கிறது. ஜெபவிடம் இருக்க வேண்டிய தேவனுடைய ஆலயம் கல்லர் குகையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அருமையானவர்களே, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்போ 3வது இப்போயும் கூட அதுக்கு தாங்க அடிச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் அந்த தேவாலயத்தை மையமாக வச்சு தான் நாங்கள் மீண்டும் தேவாலயத்தை கட்டுவோம். ஏற்கனவே ஆண்டு 2 தடவை 3 தடவை தேவாலயத்தை இடித்து போட்டார். ஆனால் மனிதனுக்கு அந்த உணர்வு வரலை. ஏன் தேவன் தேவாலயத்தை இடித்து போட்டார்? அது தேவன் வசிக்கிற ஜெப வீடாக இருக்குமானால் கர்த்தர் இருப்பார். ஆனால் அப்பிதமாக இல்லாத பட்சத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மீண்டும் தேவாலயத்தை கட்டுவோம். அவன் சொல்கிறான், நாங்கள் கட்ட விட மாட்டோம். மேலேருந்து பரலோகத்துலேருந்து ஆண்டு பார்க்குறாரு, 2 பேரும் சும்மா இருங்கடா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நீங்கள் அறியீர்களா? ஆனால் மனுஷனுக்கு அந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது. கொலை வெறி, பயங்கரமான ஆயுதங்கள், அப்பாவியுடைய ரத்தம் எல்லாம் இன்னைக்கு பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அருமையானவர்களே, நம்முடைய ராஜா உட்பிரவேசிக்கும்படியாக, அந்த மகிமையின் ராஜா நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படியாக நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய
நம்முடைய ஆலயத்தில் விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம். நான் நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இதயத்துக்குள்ளே நாம் விக்கிரகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்தாலும் கூட அவங்களுடைய இருதயம் எகிப்துள்ளதாக இருந்தது. சரீரம் தான் வெளியே வந்துச்சே தவிர அவங்களுடைய இருதயம் வெளியே வரவில்லை. அவர்கள் எகிப்தியர்களாக தான் வெளியே வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதுவும் இருக்கும் தேவனுடைய ஆலயம், ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே விக்கிரகம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அதெல்லாம் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். தேவன் அருவருக்கிற அருவருப்புகளோடு நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது. நாம் அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்கின்றது. நம்மளோடு தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அப்படி சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டையும் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெட்டை வாழ்க்கை. இங்கே இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, வெளியே போகும்போது இன்னொரு வாழ்க்கை. நம்ம இங்கே கூடுறது வாரத்தில் ஒரு நாள் சில மணி நேரம்தான். இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம இருக்கிற நேரங்கள் நாட்கள் அதிகம். உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம அவங்கள பார்க்குறோமோ இல்லையோ, உலகம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஏரியாவில் நடந்த சமீபத்தில் நான் பார்த்த ஒரு காரியம். ஒரு வாலிபன், குடும்பஸ்தன், அவர் பிள்ளையெல்லாம் இருக்குது, இளம் வாலிபன். சண்டே கிளாஸ்லாம் அழகாக எடுப்பார். அவர் சண்டே கிளாஸ் எடுப்பார். எனக்கு அவெல்லாம் பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடி குழந்தைங்களா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் டான்ஸ் ஆடி நெளிஞ்சு குளிஞ்சு நல்லா ஒரு சண்டே கிளாஸாக எடுப்பார். நான் பார்ப்பேன், அவரெல்லாம் பார்க்க ஒரு ஆச்சரியப்படுவேன். இவ்வளோ கத்தரிப்புலாம் கிருபையில் கொடுத்துருக்குறாரு. ஒரு குழந்தைய அதாவது பெரியவங்களுக்கு டீச் பண்ணிடலாம், ஈஸி அது. ஆனால் குழந்தையாகவே நம்ம மாறினா தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போய்க்கிருந்தோம். இவர் திடீர்னு பைக்கில் அப்படி ஓவர்டேக் பண்ணி போய்க்கிருந்தார். நான் அவர் பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இப்படிப்பட்ட நல்ல விசுவாசியெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்காக ப்ரைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தேன். சமீபத்தில் ஒரு சினிமா படம் வெளியே வந்துருக்குது. டக்குன்னு தேட்டரில் போயிட்டார். ஏன் பக்குன்னு ஆகிடுச்சு, என்ன கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் ஒரு கண்ணை ப்ரைஸ் பண்ணிகிட்டே வர்றோம். சமீபத்தில் இப்போ தான் ஏதோ படம் வந்திருக்கு. எனக்கு அந்த எல்லாம் யார் நடித்தது யார் படம்லாம் எனக்கு தெரியலை, நான் அதை பார்க்கல. நான் அவரை மட்டும் தான் பார்த்துக்கிறேன். படக்கும் தேட்டருக்குள்ளே போயிட்டார் பாருங்களே. மனசு எனக்கு அடையே வருத்தமாக இருந்தது. நாம் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, வேத சொல்லப்பட்டிருக்குது, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? பொருளாசை இருக்குது. ஆனால் நம்ம வெளியே என்ன பண்ணுறோம்னா மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம் தேவனிடத்தில் விளையாடாமல் இருப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பொறுத்து பார்ப்பார். நம்ம கீழ்ப்படியலைன்னா விட்டுருவார். நான் மனித ஆவியோடு போராடுவது கிடையாது, அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மனுஷ ஆவியோடு நான் என்ன பண்ண மாட்டேன்? ஃபைட் பண்ண மாட்டேன். சொல்லுவேன், நீ கேட்கலையா கழட்டி விட்டுருவேன். பிரேக் இல்லாத வண்டி தான். எனக்கு வேகமாக போய்கிட்டு இருக்குது, அடங்க மாட்டேன்னுது. கர்த்தர் பிரேக்கை கழட்டி விட்டுருவார், கொப்புரட்டிக்கே விழ வேண்டியது, எழுந்திருக்க முடியாது. அதான் பிரச்சனை. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது.
அதாவது நமக்காக, மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டியது அவசியம் இல்லை. நமக்காக நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவன், அவருக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பார்க்குறாங்க, பார்க்காம போகிறாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்மா, நம்மளை பாவத்தை செய்ய விட்டுட்டு பார்க்குறதுக்கு 2 பேரை நிப்பாட்டி வச்சுருப்போம். அப்படி தான் அன்றைக்கி என் கண்ணில் அவர் மாட்டினார். அவருக்கான நான் வருத்தப்பட்டேன். பாவம் நமக்கு தெரியாது, நம்ம ஜாலியாக வழக்கம் போல் தேட்டருக்குள்ளே போயிட்டே தான் இருப்போம். ஆனால் 4 பேர் பார்க்கும்படியாக பிசாசு 2 பேரை நிப்பாட்டி வச்சுருப்போம். பாரு அவங்க விசுவாசி லட்சணத்தை. நம்ம நினைப்போம், நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம காரு கூட தானே உட்காந்துருக்குறோம், நம்மளை யாரும் பார்க்கல. கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வெட்ட வெளிச்சமாக்கி விடுவார். அருமையானவர்களே, இரட்ட வாழ்க்கை வேண்டாம், அது தீமையானது, தீமையானது. நம்ம ரெண்டையும் குழப்புறோம், நம்ம ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், வேண்டாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு மந்திரவாதி முன்னாடி போய் பில்லி சூனியம் பண்ணாதவங்களா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக ரெண்டகம் பண்ணுறது, ஆனால் மாய்மாலம் பண்ணுறது. ஒரு பக்கம் தலையை காட்டுறது, இன்னொரு பக்கம் வாழை காட்டுறது. ஆனால் பாதிப்பு கர்த்தருக்கு கிடையாது. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? எபேசியர் 5வது அதிகாரம். ஆவியானவரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா சம்பந்தமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட நம்ம மாற்றிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அந்த ராஜாவுடைய ராஜாங்கத்துக்குள்ள, அவருடைய அரசாங்கத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால், அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். திருட்டு தண்ணி இனிப்பானுக்கும். ஆனால் உள்ளே போய் அது என்ன பண்ணுமா, நம்முடைய ஆத்மாவை நாசம் பண்ணிடும், நம்முடைய ஜீவித்தை நாசம் பண்ணிடும். தீமை தான், அது ஒரு நாளும் நன்மையாக மாற முடியாது. நம்ம தான் கவனமாக இருக்கணும். இங்கே போடப்பட்டிருக்கிறது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. இவங்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்மா, நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், நம்ம செய்கிற சில காரியங்களை பார்த்து நமக்கு நம்ம 100க்கு 100 மார்க் போட்டுறோம். மார்க் அவர் போடுவார். அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அக்கினி சோதிக்கும். அக்கினி என்ன பண்ணுமா, சோதிக்குமா. எதெல்லாம் அக்கினிக்கு தாக்கு பிடிச்சி நிற்குதோ அவனுக்கு மட்டும்தான் கிரீடம் கிடைக்கும். சில பேர் வைக்கோலை வச்சு கட்டடம் கட்டுறான், சில பேர் அழிந்து போகக்கூடிய எரிந்து போகக்கூடிய பொருட்கள்னால கட்டடம் கட்டுறான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அக்கினி பரிசோதிக்கும், தாக்கு பிடிக்கணும். தாக்கு பிடிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். நிறையா
காரியங்கள் சொல்வதற்கு இருக்கிறது. நான் நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம். தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே திறவுங்கள், தலைகளே உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களுமாய் இருக்கிறார். நாம் சரீரம், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நம்ம சரீரம்னா இது வந்து பல பார்ட்ஸ் இருக்குது. பல கைக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள், விரல்கள் இருக்குது, நகம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளாக ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமா இருக்கிறீர்கள். நாம் சரீரம், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அடுத்தபடியாக அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வது நமக்கு நல்லது. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தொருளினார். ஏன் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவை நமக்கு தலையாக கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படியாகும். தலை இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் சரீரமாக இருப்போம். அந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து தலையோடு நம்ம ஒட்டி இருக்கணும். தலை தனியாக பிரித்து கழட்டிலாம் வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்பப்போ தலையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு கிளம்பிடுறோம். நம்ம அருமையானவர்களே, அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, திடீர்னு வால் அத்துடும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த வால் என்ன பண்ணும், துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி துடிக்கிறதுனால அது தனித்து இயங்குதுன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளோதான், கொஞ்ச நேரம் துடிக்கும். அப்புறம் கொஞ்சம் எங்கேச்சு பார்த்தோன்னா வெறும் எறும்பு வந்து தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான். அதன் முடிவோ சுட்டெரிக்கப்படுவது. இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இல்லைன்னா என்ன அர்த்தம்டமா? ஏன் குறைகள் இருக்கிறது, ஏன் பாடுகள் கஷ்டங்கள் இருக்குதுன்னா தலையோடு இன்னும் நம்ம சரியாக பொருந்தலை. என்ன போடப்பட்டிருக்குது, அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தலையோடு இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, முண்டம்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறோம். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பேர் இருக்குது. உயிர் போயிடுச்சுன்னா போனோன்றான். தலை இல்லைன்னா அதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கிறது. நம்ம தான் கண்டுக்கிடாமல் போயிட்டே இருக்கிறோம். நம்மளே அப்படி இருக்கிறோன்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறோம். பாரு முண்டம் போகுது பாரு. நம்மளே அப்படி தான் இருக்கிறோன்றது தெரிய மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபையில் 5 வகையான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தினார். அந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏன் இந்த மாதிரி ஏற்படுத்தினார்? இதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் போட்டுட்டு பில்டப் பண்ணுறது. ஒரு கல் மேலே ஒரு கல்லை வச்சு ஒரு கட்டடம் எப்படி நம்ம கட்டுறோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை கத்தர் கட்டும்படியாக சீர் பொருந்தும்படியான்ற நீ ஆங்கில வேறு படித்தனா பில்டப்னு போட்டிருக்கு. கட்டடம் கட்டுறோம் பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையை தேவன் கட்டும்படியாக 5 வகையான ஊழியர்களை தேவன் சபையில் ஏற்படுத்தியிருக்கிறார். யாராவது ஒரு ஆளுடைய சத்தத்துக்காக நம்ம செவி சாச்சிட மாட்டோமா? இந்த அப்போஸ்தலர் சரியில்லை, இந்த ஆள் வேஸ்ட்டு, சரி போப்பா. அடுத்தபடியாக தீர்க்கதரிசி ஆண்டு கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. அவரை பார்க்குறாங்க, இவரை பார்த்தா அப்படி ஒன்று திருப்தியாக இல்லை, இவர்களெல்லாம் பிரசங்கத்தில் நான் கேட்க மாட்டேன், சரி போ. அட்லீஸ்ட் இந்த போதகருடைய சத்தத்துக்காச்சும் நீ செவி சாய்க்க மாட்டேயா? எதுக்கு தேவன் 5 வகையான ஊழியர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா, யாராவது ஒரு சிலருடைய சத்தத்துக்காவது நம்முடைய செவி கேட்டுறாதா? யாராவது ஒருத்தருடைய வாயிலிருந்து வர சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிஞ்சிட மாட்டோமா? அதுக்கு தான் இந்த ஊழியங்கள், அதுக்கு தான் ஊழியர்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது நாம் பக்தி விருத்தி அடையும்படியாக. அருமையானவர்களே, அடுத்தபடியாக அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் மலர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும்னா கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நம்முடைய உலக ஆசீர்வாதங்களையும் இங்கே ஆண்டு கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு தேவன் தெரிந்து கொண்டார், ஆனால் அவனை ஒரு சாமியார் மாதிரி கர்த்தர் வழி நடத்தலை. எல்லா நன்மையிலையும் அவனை அனுபவிக்க கொடுத்தார். நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் போல இருக்குது, இருக்கெல்லாம் பிடுங்கி விட்டுருவாங்க இவங்க, கழுத்தில் காதில். தேவன் அவிதமாக அல்ல. எகிப்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது திரளான பொண்ணோடும் கொள்ளைப்பொருளோடும் தேவன் கூட்டிகிட்டு போனார். நம்ம அப்படிலாம் நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டோம். மாய்மாலமான தாழ்மையின் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்திலேருந்து வெளியே கொண்டுட்டு வரும் பொழுது திரளான பொன்களோடு தான் கூட்டிகிட்டு வந்தார். எகிப்தியர்கள் அதை கொடுக்கும்படியாக ஒரு இருதயத்தை தேவன் மாற்றினார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொண்ணு நகையும் போடுறது கிடையாது, கர்த்தரையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, 0 பாயிண்ட். தேவனை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 15வது வசனத்தை கவனிங்க. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் வளரும்படியாக. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வளரும்படியாக புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல களங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சி உள்ளவர்களாயிருங்கள். நாம் வளர வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஃபீடிங் பாட்டில் வாயில் வச்சுக்கிட்டு நம்ம துத்துனோம்னா, அதனால தான் பவுல் சொன்னால், காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டியவர்கள். இன்னும் உட்காந்து சண்டே கிளாஸ் பிள்ளை மாதிரி உட்காந்துருக்குறோம். நம்ம சொல்லும் கர்த்தாவே கேட்குறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் என்றைக்கு செயல்பட போகிறோம் தெரியல. கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு. எப்பா வளரணும்ப்பா, இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையாவே இருக்கக்கூடாது, வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் அப்படி இல்லையே. பரலோராஜ் நம்மளை பார்த்து அப்படி தான் பார்க்குது. என்னங்கடாவீங்க, வளர மாட்டேன்றான், நோஞ்சானாக இருக்கிறானே, இவனை என்னத்தை தான் பண்ணுறது? 5 வகையான ஊழியத்தையும் கொடுத்தாச்சு, 5 வகையான ஊழியர்களையும் கொடுத்தாச்சு, வளர மாட்டேன்றான். இதுக்கெல்லாம் நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். 5வது அதிகாரம், இதே எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம்.
கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கு இரட்சகர். ஏன் ஆத்மா இரட்சகர் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல மட்டும் சரீரத்துக்கு இரட்சகர்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்துக்கு எந்த தீங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 6 நாள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பிரயாணம் பண்ணுறோம், எத்தனை விபத்துகள் நடக்குது. நீங்கள்லாம் இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க, இல்லைன்னா உபவாச ஜபத்தோடு தான் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. பயங்கரமான விபத்துக்கள், ரத்தம் கொட்ட கொட்ட மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை அள்ளிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். நான் மேக்ஸிமம் ஊருக்கு போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவரே இவ்வளோ ரத்தம் அநியாயமாக சிந்தப்படுது. நம்மளுக்கு சரீரத்துக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் பாத்திருவான்களை இருக்கணும். வாசல்களே உயருங்கள், தலைகளே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே நமக்கு தேவாலயமாகவும் இருக்கிறார், அதே போல் நம்மளுக்கு தலையாகவும் இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல. நமக்கு தலை யார்? கிறிஸ்து தான். அங்கேருந்து தான் கமாண்ட் வரணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, தலையிலிருந்து வர்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மற்ற இடத்துலேருந்து வருகிற இடுப்புலேருந்து வர்ற கமாண்டுக்கெலாம் நம்ம கீழ்ப்படுகிறோம். புரியுதா? தேவன் ஆதாமில் ஏவாள் எங்கே படித்தார்? வீட்டில் போய் படிங்க. நம்ம தலையிலிருந்து வருகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும். ஏன்னா அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கெல்லாம் வியாதிகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் இந்த உபவாச ஜபம்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அங்கே வரக்கூடிய ஜப குறிப்புகளை வாசிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் அதை மீட்டில் போட்டால் கூட நல்லா இருக்கும் போல இருக்குது. அப்படிப்பட்ட பயங்கரமான வியாதிகள். அவங்க ஜப குறிப்பெல்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குது. இப்படிலாமா வியாதிகள் இருக்கிறது? அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறாரு. ஆனால் அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்தும இரட்சகர் அவர் தான். அதே போல் நம்முடைய சரீரத்துக்கும் இரட்சகர் தலை தான். இன்னைக்கு யாரையோ தலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எஜமான தலை யாருதுமா? ஆண்டவராய் கிறிஸ்து மாத்திரம்தான், வேறு தலைலாம் கிடையாது. கொலோசியர் 2வது அதிகாரம் ஆனால் மனவாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சரீரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலையெல்லாம் எப்படி ஆண்டர் பண்ணுற தலையாக இருந்துக்கிட்டு நமக்கு எல்லா நன்மைகளும் செய்கிறாரு. ஆனால் சரீரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியால் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து நம்ம வாசித்த பகுதியிலெல்லாம் இந்த ஒரு வசனத்தில் சுருக்கமாக ஆவியானவர் வச்சிருக்கிறார். இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? இதை இங்கே ஆவியானவர் ஒரே வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். சரீரம் முழுவதையும் எது ஆதரிக்கிறது? தலையாகிய கிறிஸ்து. இந்த தலை சொல்கிறபடி செய்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு பாதுகாப்பு. நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக செய்ய போவோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெறிகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற சின்ன தீர்மானமாக இருந்தால் கூட சரி, கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. அது நிச்சயம் பெரிய நன்மையான மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும். நாளே என்னுடைய வாழ்க்கையில் அதை எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு சில வருடங்களுக்கு முன்பதாங்க. நான் நினைப்பேன், இதுக்கெல்லாமா போய் ஜெபம் பண்ணணும்? என்னான்னு கர்த்தர் எவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு, அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு போனால் அங்கே நல்ல மொத்து வாங்கினதான் மிச்சம். ஃபெயிலியர். சின்ன காரியம் நம்ம நினைப்போம்,
பிசாசுக்கு அது போதும் நம்மளை வீழ்த்துவதற்கு. சாதாரண மேட்டரில் நம்ம ஏமாந்து போயிடுவோம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ தலையை பற்றி கொண்டு அவர் சொல்கிற ஆலோசனைப்படி செய்வோம் என்றால் அதுதான் நமக்கு நல்லது. 19வது வசனத்தை வாசிப்போம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி. அருமையானவர்களே, நம்ம ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். எல்லாம் கம்பல்சரி அந்த ஓட்டத்தில் ஓடித்தான் ஆகணும், முடிச்சு தான் ஆகணும். பவுல் சொன்னது போல் நம்மளும் சொல்கிறவர்களாக இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு என்னுடைய நீதியின் கிரீடம் எனக்காக இருக்குது. அந்த அஸ்யூரன்ஸ் நம்ம அந்த உறுதி நமக்குள்ளாக இருக்கணும். கண்ணை மூடும் பொழுது அங்கவே கண்ணை திறக்கிறவங்களாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம விசுவாசத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போனால் நம்ம அவரை நேருக்கு நேராக பார்த்து அங்கே ஒரு பெரிய ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்த முடியும். தேவதூதர்களோடு இணைந்து கொண்டு. மாயமான தாழ்மை நிறைய இருக்குது. இது சொன்னோம்னா போய்கிட்டே இருக்கும். 70 mm மாதிரி பெருசாக. மாயமான தாழ்மை, தேவதூதர்கள் செய்யும் ஆராதனை. தேவதூதர்கள் செய்யும் ஆராதனை என்பதெல்லாம் விக்கிர வழிபாடுகள். கிறிஸ்டியானிட்டியும் விதமாக இருக்குது. மனிதர் வழிபாடு சபையில் பெருகிட்டே போகுது. அநேக சபையெல்லாம் நம்ம சபை அப்படிலாம் இல்லாததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். பொதுவாக சபைகளில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. மனித வழிபாடு. அருமையானவர்களே, இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடும். நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவரை மாத்திரம் பார்க்கிறவர்களாக நாம் காணப்படும். மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் அதை மறந்து போகக்கூடாது. மாயமான தாழ்மை, தேவதூதர் செய்யும் ஆராதனையிலே விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய். இந்த மாம்ச சிந்தை எப்பவுமே தேவ சிந்தைக்கு எதிர்மறையாக தான் இருக்கும். ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை தான் அந்த மாம்சம் சிந்திக்கும். தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாக இருக்கும். இதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியம். யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். சரீரமாகிய நீ தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள். வெறும் சரீரம் என்ன பண்ணாதான் கனி கொடுக்க மாட்டாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் என்னில் நிலைத்திருங்கள். தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக. நாம் என்ன பண்ணுறோம்னா அப்பப்போ கழட்டி வச்சிடும், அல்லது அப்பப்போ தான் மாற்றோம். மெஜாரிட்டி கழட்டி வச்சுவிட்டு அப்பப்போ சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தலையோடு ஒட்டிக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அருமையானவர்களே, தேவனை பொறுத்த மட்டுக்கும் நம்மளை ஆஸ்வதிப்பதோ உயர்த்துவதோ ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு நொடியில் தேவன் என்ன பண்ண முடியும், நம்மளை மேன்மைப்படுத்த முடியும், நம்மளை உயர்த்த முடியும். அரௌண்ட் இஸ்ரேல் தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுற அளவுக்கு அது கொடியதாக இருந்தது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக சொன்னார், நாளை இந்நேரம் வாசலில்
உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரம் திரளாய் கொடுக்கப்படும். 24 hours ஆண்டவர் சொன்னார். ஆனால் அன்று நேரத்தில் அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. நீங்கள் வீட்டில் போய் எல்லாம் படிங்க. இப்போ நம்ம எடுத்தோம்னா டைவர்ட் ஆகிடும், வேறு எங்கேயாச்சும் போயிடும். நம்ம கர்த்தர் நினைத்தார் என்ற எதையும் எப்படியும் எந்த சூழ்நிலையும் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறது. அவ்வளோதான் சொன்னால், நான் எண்ணி முடியாத அதிசயங்களை ஒருவராய் செய்கிறவர். நம்ம அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம். அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யணும்? தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக, தலை சொன்னால் செய்கிற சரீரமாய் நாம் இருப்போம் என்றால், நீ அடுத்த வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது. அவரால் என்று நம்ம சாதிக்க முடியாது. அருமையான ஆண்டான் தாவீது சொன்னான், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் எனக்கு இருக்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே. அது சொல்லும்போது எப்படி அட்ரஸ் பண்ணுறேன் பாருங்களேன். கர்த்தரை பார்க்கும் பொழுதே என் பலனே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, என் புகலிடமே. நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா? பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையானவர்களே, தலையாகிய கிறிஸ்துவோடு இந்த சரீரம் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டியது அவசியம். வாசல்களே திறவுங்கள், தலைகளே உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. சபை தேவனுடைய மணவாட்டி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அதான் பார்த்திங்கன்னா நம்ம மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது. அந்த பக்கம் கடவுளை பார்த்தோம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 இருக்கிறது. அதே போல் கிறிஸ்து நமக்கு எப்படியமாக இருக்கிறாரு? முதலாவதாக அவர் வாசம் செய்கிற ஆலயமாக நம்மை தேவன் பார்க்கிறார். அடுத்தபடியாக தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் சரீரமாக, மூன்றாவதாக முப்பரிமாணம் போல ஒரு திருத்துவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து வைத்திருக்கிறார். சரீரத்தில் நாம் பார்க்குறோம் ஆவி, ஆத்மா, சரீரம். அதே போல் ஆலயமாக இருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அவரே உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அருமையானவர்களே, மணவாளன் அவர் என்றால் மணவாட்டி சபை. நீங்களே சபை, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று. அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த விவாகரத்தை தேவன் அனுமதிக்கவே கிடையாது.
விவாகம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விவாகம் பிரித்து தழுத சீட்டை கொடுக்காத, டிவோர்ஸ் பண்ணாத, உனக்கு பிடிக்குது பிடிக்கலாம் பார்க்காத. ஜாடிக்கேற்ற முடி தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஜாடி ஒரு சைஸாக இருக்கும், மூடி ஒரு சைஸாக இருக்கும். ஆனால் ரெண்டும் சேர்ந்தால் தான் பாட்டில். இல்லை இந்த மூடி எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறும் பாட்டில் வச்சுட்டு சுத்த முடியாது, அல்லது மூடி வச்சுட்டு சுத்த முடியாது. தேவன் எல்லாத்தையும் தெரிஞ்சே நம்மளை சேர்த்து வச்சுருக்கிறாரு. இந்த பாட்டிலுக்கு இந்த மூடி தான் பொருந்தும். தேவன் தெரிஞ்சு தான் நம்மளை சேர்த்து இருக்கிறாரு. நித்திய விவாகத்திற்கென்று நித்தியம் இந்த பூமியில் வாழும்போது அவர் நமக்கு நாயகராக மணவளனாக இருக்கிறார். பரத்திலே போகும்பொழுது நித்திய நாயகராக, நித்திய விவாகத்துக்கென்று. நித்திய விவாகம் போது நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி மேரேஜ் நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே கொள்பவனும் கிடையாது, கொடுப்பவனும் கிடையாது. அங்கே நம் தேவதூதர்களைப் போல பிதாவினிடத்தில் தேவ சமூகத்தில் அவங்க ஆராதனை செய்ய போகிறோம். விவாகம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ அந்தரங்கங்கள் இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியாது. சில ஓட்ட வாய்க உளருங்க, அதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸு. பொதுவாக சொல்கிறேன் நான். அவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக அதை சொல்ல மாட்டாங்க. அது அந்தரங்கம். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நமக்கும் கிறிஸ்துவாக மணவளனாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்டான லவ், பெர்ஃபெக்டான லைஃப். அது மற்றவர்களால் புரிஞ்சிக்க முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. இது அவ்வளோ விசேஷமானது, பரிசுத்தமானது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமும், இத்தனை இது அங்கே இருக்குது பாருங்களேன். வீலெல்லாம் படித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் சொன்னால் 10 நாளைக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஒவ்வொன்றையும் அவ்வளோ தேவன் நமக்கு நன்மைகளாக இங்கே எழுதி வச்சிருக்கிறார், சுருக்கம் எழுதி வச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நான் விசுவாசிக்கிறவன் என்னார் என்று அறிகிறவர்களாக இருக்க, அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். ஆனால் மணவாட்டி எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறாரு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், வாசற்படி வரைக்கும் வந்துட்டார். மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறாரு. மணவாட்டி எப்படி இருக்கு பாருங்களேன். மணவாட்டினா யாரும் நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கண்ணாடி போய் பாருங்கள், யாருன்னு தெரியும். மணவாட்டியின் நிலைமை இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், யாராச்சும் நகையை வாங்கி அதை போடாமல் நைட்டெல்லாம் தூக்கம் வராது. புதுசாக நகை வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படா விடியும், அந்த பட்டுப்போடையை போட்டுட்டு இந்த அப்படி அவர் நடந்தால் எப்படி இருக்கும், தூக்கமே வராது. குறிப்பாக கிறிஸ்மஸ், நான் அப்போ தான் அதெல்லாம் வாய்ப்புக்கான நேரம். புது புது நகைகள், விலை வந்த வஸ்திரங்கள். நான் தப்புன்னு சொல்லலை, வேதம் அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் அது மாத்திரம் அல்ல, அதுக்கு அப்பாலும் சில காரியங்கள் இருக்கிறது. அதில் போடப்பட்டிருக்கிறது, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாள். இந்த ஆடைகள் போட்டிருக்குது, இங்கிலீஷ் பேரில் போட்டிருக்குது வெட்டிங் ஆர்னமெண்ட்ஸ், திருமண அலங்காரங்கள், ஆர்னமெண்ட்ஸ்னாக போட்டிருக்கிற. ஒரு மணவாட்டி என்னென்ன வகையில் தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வாங்களோ
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூதம் மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. எப்பா நீ பொண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு யாரையோ கொண்டாந்து நிப்பாட்டிருக்க, பொண்ணு என்ன மாற்றிட்டீங்களாப்பா? என்னென்னத்தையோ அப்போ அடையாளமே தெரிய மாட்டேங்குது. நான் அவங்க அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா இதுதான் உன் பொண்ணாம்மா? நான் அவங்க வீட்டில் பார்க்கும்போது நல்லா அழகாக லட்சணமாக இருந்துச்சு, என்னத்தையோ மாதிரி பூசி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் கல்யாண வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம். அந்த பையன் நல்லா இருப்பான், பார்த்த மாதிரி அப்படியே தான் இருப்பான். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காலங்கள் மாறுது பாருங்களேன். இதில் போடப்பட்டிருக்கிறது, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் வெட்டிங் ஆர்னமெண்ட்ஸ். ஒரு அதாவது ஒரு மணப்பெண் எதெல்லாம் தன்னை போட்டு அலங்கரித்து கொள்வாரோ, அது நகைகளாக இருக்கலாம் அல்லது வஸ்திரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், மரப்பாலோ. என் ஜனங்களோனா என் மணவாட்டி ஆகிய சபை எப்படி இருக்குது, எண்ணி முடியாத நாட்களாக என்னவே முடியலை, என்னை மறந்து விட்டார்கள். அரிமானவர்களே, மணவாளன் நம்ம இது கவனமாக இருக்கிறார், ஞாபகமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், எண்ணி முடியாத நாட்களாய் நாம் மறந்து விட்டோம். அப்போ நம்மளாம் இன்றைக்கி தேவாலயத்தில் வந்துருக்கிறோமே, நம்ம எப்படி மறந்துட்டோம்னு சொல்ல முடியும்? அல்லது நம்ம ஜெபம் பண்ணுறோமே, வேதத்தை படிக்கிறோமே. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன்னா, இப்போ டிராஃபிக் போகிறோம், டிராஃபிக் ரூல்ஸு தெரிஞ்சு சரியாக போயிட்டுருக்குறோம், கீப் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்குறோம். அது நம்ம என்ன பண்ணுறோம், கடைப்பிடிக்கிறோம். யாரும் அதை மீறது கிடையாது. இல்லைன்னா அங்கே ஒருத்தர் நிற்பார், கையில் ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை வச்சு நிற்பார், ஸ்பாட் ஃபைன். இப்போலாம் 5000 வரைக்கும் போட்டுறாங்க. வண்டியை ஓரமாக வச்சுட்டு அவர் நடந்து தான் வரணும். ஏன் 5000 பையில் வச்சுட்டு வெளியே போவான், நடந்து போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து ஃபைன் கட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அந்த வசந்த திருப்பி வாசிங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். எஸ்தர் சத்திரத்துக்கு வாங்க. முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று தொடர்ந்து வாசிங்க. ராஜாவாகிய அகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுவான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் எனும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடு கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியும் தெரிந்து கொண்டார். வானத்து நட்சத்திரங்களை காட்டினார், கடற்கரை மணலை காட்டினார். இவ்விதமாக உங்களுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு ஸ்தானத்தை ஆபிரகாமின் உடைய சந்ததிகளுக்கு கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு எல்லா கண்டுபிடிப்புகளும் அவங்க தான் கண்டுபிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கல்வி அறிவு பெற்றவர்கள் கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட்டை ஸ்கூல்லேருந்து துரத்தி விட்டுட்டாங்களாம். இவெல்லாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, கழுதமைக்கு தான் லாய்க்கு. அவன் என்ன பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறான். அருமையான பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் அவன் தான் கண்டுபிடிச்சி இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்குறான். கர்த்தர் அவங்களுக்கு அவ்விதமான ஞானத்தை கொடுத்தார். அந்த ஒரு மனிதனுடைய தெரிந்து கொண்டதுனால சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சந்ததி என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, ஆசீர்வதிக்கிற கர்த்தரை விட்டு விட்டார். ஆண்டு சொல்லி சொல்லி பார்த்தாரு, என் கேட்கலையா? அதே போல் தாங்க வஸ்தி. ராஜா சொல்கிறான், பரண்டு விரிந்த பெரிய சாம்ராஜ்யம், எல்லாருக்கும் முன்பதாக தன்னுடைய மனவாட்டியை கௌரவப்படுத்தும்படியாக நீ ராஜ சமூகத்தை நீ வா,
துணிகரமாக ராஜாவுடைய அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிய மறுக்கிறாள். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுவார், இல்லைன்னா கழட்டி விட்டுருவார். ஏன்னா சவுல் பார்த்திங்கன்னா தேவன் அவனுக்கு சொன்ன அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாததுனால அடுத்தபடியாக தாவீதை உடனே டிக்ளேர் பண்ணிட்டார். எனக்கு பிரியமானவனை நான் ராஜாவாக ஏற்படுத்தினேன். அவன் பிறக்கவே இல்லை. நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, சவுலை தேவன் நிராகரிக்கும் போது தாவீது இந்த பூமியில் பிறக்கவே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, என் இதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொண்டுட்டேன். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது புறஜாதியாராக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்மளாம் தேவனுடைய சத்தியத்துக்கோ தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கோ எந்த அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் புறஜாதிகளுக்குள்ளாக அனுப்பப்பட்டது. இந்த வஸ்தியை ராஜாவுடைய கட்டளைக்கு துணிஞ்சு மறுக்கிறான், முடியாது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? 19வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவுக்கு சம்பதியா இருந்தால் இவஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும். இனி வரக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ எப்போ பகிரங்கமாக ராஜாவுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய மறுத்துட்டையோ அப்படியே அதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. நீ ராஜ சமூகத்தில் வரக்கூடாது. அடுத்தபடியாக அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்ரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும். அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாக இருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சுபாவ ஒளிவ மரத்திலேருந்து காட்டு ஒளிவ மரம் நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இணைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு மூலமாக தான் வெளி வந்தது. வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா விதமான நன்மைகளும் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அவங்க குடும்பத்தில் தான் பிறந்து வந்தார். ஆனால் அவர்கள் தேவனை நிராகரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவங்க தேவ சமூகத்திலிருந்து புறம்பாக்கிட்டு நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ராஜஸ்திரீ வஸ்தியை நீ ராஜ சமூகத்தில் வராத, அவளை பார்க்கிலும் உத்தமையாக இருக்கிற வேறொரு ஸ்திரிக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி தேவன் நம்மளை அவிதமாக தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேருந்து பிடிங்கி நம்மகிட்ட கொடுத்தவர் நம்மகிட்ட பிடிங்கி இன்னொரு ஆட்டை கொடுப்பதற்கு அவர் யோசிக்க மாட்டார். யோதர்களிடத்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஒருவேளை நாம் அந்த வஸ்தியை போல இஸ்ரேல் ஜனங்களைப் போல வழங்கா கழுத்துள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்மிடத்திலிருந்து பிடிங்கி அடுத்தவங்க கையில் கொடுப்பதற்கு தேவன் தயங்க மாட்டார். புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை. இப்போ வேறொரு பெண்ணை தெரிந்து கொள்ளணும். அந்த பெண்ணை என்ன பண்ணணும் பாருங்கள். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்ரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாக ஸ்ரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது போதும். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். கர்த்தர் ரெடியாக இருக்கார். நான் வருஷம் துவங்கி வருஷம் முடியும் மட்டும் நம்மேல் அவர் கண்ணோக்கமாக இருப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் வருஷம் துவங்கி வருஷம் முடியும் மட்டும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கணும். என்ன போட்டிருக்குது? 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். தேவனுடைய அரவாண்ட பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. முதலாவது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இது தான். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கி நம்ம அவவே அவுத்துக்கிறோம். நான் தேயேசுவை பார்த்தேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன். கனிகள் காட்டி கொடுத்து விடும். நம்மிடத்தில் வருகிற கிரியைகள் நம்மை இன்னார் என்று காட்டி கொடுத்து விடும். நம்முடைய செயல்கள் நம்மை காட்டி கொடுத்து விடும். நம்ம யாரை பார்த்தோம், யார்கிட்ட பேசிட்டு வந்தோம் என்பதை நம்முடைய கிரியைகள் நம்மை காட்டி கொடுத்து விடும்.
6 மாதம் வெள்ளைப்போளம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். அடுத்தபடியாக ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பு. இந்த சரீரமானது எப்பொழுது பாவத்தில் விழுந்துச்சோ அப்பொழுது இது முழு பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானதே பாவம் தான் வேதம் சொல்லுகிறது. துர்குணத்தில் உருவாகிறோம். நீ குழந்தைங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்துருப்பா? அவ்வளோ தப்பு பண்ணுதுங்க. செல்ஃபோன் எடுத்து பின்னாடி மறைச்சி வைக்கிது. பின்னாடி மறைச்சி வச்சா கண்டுபிடிக்க முடியாதா? அது யார் சொல்லி கொடுத்தா அப்படி பின்னாடி மறைச்சி வைக்கணும்னு சொல்லி? அருமையானவர்களே, இதெல்லாம் நம்முடைய உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்புன்றது 12 மாதம் இருக்கணும். 6 மாதம் காடு, 6 மாதம் வீடுலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா கதைக்கு தான். கத்தட்டெல்லாம் வந்தால் முழுசுந்தான். முற்றிலுமாக, அதாவது உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் எல்லாம் முழுசாக தான் விட்ட கொடுக்கணும். பாதியெல்லாம் கிடையாது, பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது. 6 மாதம் அங்கே, 6 மாதம் இங்கெல்லாம் கிடையாது. அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் மனவாட்டி ஆகிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 7வது வசனத்தை யோசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 6 மாதமாக பிரிக்கப்பட்டு அடுத்தபடியாக ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பு, மற்ற சுத்திகரிப்புகள் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, இதோ வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சபை அந்த ஆயத்தத்துக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 10 பேர் கிளம்புனாங்க. 10 பேருமே கன்னிகள் தான். மணவாளனை காணும்படியாக தான் கிளம்புனாங்க. நான் 5 பேர் மட்டும்தான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போயிட்டாங்க. அறகுறையாக ஆயத்தம் இல்லாதவர்கள் திருப்பி கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறங்க, நான் உங்களை அறியேன். நீ யாருப்பா? எனக்கு தெரியாது. கத்தை நிராகரிச்சுட்டா இருப்பாங்களே. நம்முடைய வாழ்க்கையில் 99% நம்ம நல்லா இருந்து ஒரு கருத்தை தப்புனாலும் கூட பரலோராஜ் நம்மளை நிராகரிச்சிடும். சொல்லப்பட்ட அடுத்த வருஷத்தை நீங்கள் வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். முதலாக மனிதன் பாவம் செய்யும் பொழுது தாங்கள் வஸ்திரம் இல்லாதவர்களாக அறிந்து போய் மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டார்கள். இலைகளை தைத்து தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன பண்ணான்னா, ஒரு மிருகத்தை அடித்தார். அந்த மிருகத்தின் தோலை எடுத்து அவர்களுடைய மானத்தை மறைக்கும்படியாக உடையாக அவர்களுக்கு கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இங்கே மாம்ச வாடை வராது, தோலை போல முரட்டுத்தனமாக இருக்காது. இது எப்படி இருக்கிறது? மெல்லிய பிரகாசமான சுத்தமான. மிருகத்தோடைய தோலுன்ட்டு ஸ்மெல் அடிக்காமல் இருக்குமா? அடித்த ஆட்டுடைய ரத்தத்தை மோந்து பார்த்தா ஸ்மெல் இல்லாமல் இருக்குமா? ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி.
நம்முடைய பரிசுத்தமும் நீதியும் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அந்த எஸ்தருக்கு வாங்க. ரெண்டாவது அதிகாரம் 15வது வசனத்துடைய பிற்பகுதியை வாசிங்க. அந்த முழுசையை வாசிங்க. 15. முருகதாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அவளுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? அலங்கரிக்கும்படியாக. முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் எதெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் கொடுக்கும்படியாக ராஜா கட்டளை. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு நான் இப்படி இருந்தால் ராஜாவுக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு அவள் விரும்பி கேட்டாள் என்றால் அதை கொடுக்கும்படியாக. எனக்கு இது என்னுடைய அலங்காரம், என்னுடைய நான் போட்டிருக்கிற நகைகளோ வஸ்திரங்களோ இவ்விதமாக இருப்பதை காட்டிலும் இவ்விதமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பொண்ணு விரும்பினா அதை கொடுக்கும்படியாக ராஜா கட்டளை. ஆனால் இந்த எஸ்தர் என்ன பண்ணுறா? ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. சுயசித்தத்தை உள்ள திணிக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சுயமாய் நம்முடைய மாம்சத்தை நுழைக்கும் பொழுது தான் தோற்று போயிடுவோம். நம்ம இவன் வேறு எதுவுமே கேட்கல. அவளுக்கு ஏற்கனவே ஒரு அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை அந்த ராஜா ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். அவள் சிங்கரிக்கும்படியாக, அவள் தன்னை அழகுபடுத்தி கொள்ளும்படியாக. இதெல்லாம் அவளை திருப்தி இல்லையா? அவள் இது கேட்டால் கொடு. எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதானி எதை நியமிச்சிருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவுமே கேட்கல. சுயத்தை சார்ந்து வாழக்கூடாது. உன் சுய புத்தி மேல் சாயாத. இந்த வேத புத்தகத்தில் எல்லாம் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை ஒழுங்காக நம்ம செஞ்சாலே போதும். நம்ம மாம்சத்தில் நம்ம முடிவு எடுத்து மாம்சத்தில் நம்ம புதுசாக ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் ராஜா அதை அங்கீகரிக்கணும். அதான் முக்கியம். அடுத்த வசனத்தை இப்போ வாசிப்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க. உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள். இந்த சத்தத்தை நம்மளை பார்த்து பரலோகராஜன் சொல்லணும். அவ்விதமாய் நாம் கற்புள்ள மனவாட்டியாக, பவுல் அதான் சொன்னார், கற்புள்ள கன்னிகையாக நான் கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக. பவுலுக்குள்ள அந்த துடிப்பு இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம். கல்யாணம் வரைக்கும் இந்த பிள்ளைகளை புறா வைக்கிறது. முன்னாடிலாம் பெண் பிள்ளைகளை குறித்து தான் பயம் இருக்கும். இப்போ பசங்களை பார்த்தாலும் பயமாக இருக்கும். கிளம்பிடுறான், எங்கே போகிறான்னு தெரியல, எங்கே வரான்னு தெரியல. கையில் ஒன்று இருக்குது, செல்ஃபோன். அருமையானவர்களே, எல்லாருக்குள்ளேயும் அந்த பயம். பவுலுக்கு அந்த பயம் இருந்திருக்கு பாருங்களேன். கிறிஸ்துவுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் கொடுக்கணுமே, மலவாட்டியாக மணவாளன் அங்கே இருக்கிறாரு, நான் கொடுக்கணுமே. எஸ்தர் ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் 14வது வசனத்தை வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சவும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். அவளை வெறும் பட்டத்து ஸ்திரியாக்கினான்னு சொல்லப்படாமல் வஸ்தியின் ஸ்தானத்திலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்னைக்கு நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசி மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான்.
வருகை வருகிறது. நாமும் ராஜ அரண்மனைகளே ராஜாவிடத்தில் கொண்டு போகப்படுகிற நாட்கள் வருகிறது. ஆனால் ராஜா நம்மளை பார்த்து கிரீடத்தை நம் தலையில் வைக்கப்படும்படியாக, பட்டத்து ஸ்திரீயாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசல்களே உயருங்கள், தலைகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறவராக. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள். நீங்களே அவருடைய மனவாட்டியாக இருக்கிறீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை, தேவனுடைய நாமத்துக்கே மகிமை, மகிமை, மகிமை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரோம், நமக்கு ஆராதனை செய்யும். உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் எங்கள் ஒவ்வொருடைய ஆவியாத்துவ சரீரத்தையும் நீ உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம்தான் பெரியவர் ஆண்டவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமையின் ராஜா. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய ஆராதனைகளையும் நீர் அங்கீகரித்தபடியால் ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். நீர் கொடுத்து விட்டபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. சபைக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவர். முதியோர்களுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒரு குட்டி பரலோகமாக ஒவ்வொரு குடும்பமும் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் தங்கட்டும், தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு முதியோருடைய ஆவியாத்மா சரீரத்திலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு இறங்கட்டும் ஆண்டவரே. நீ சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப நாட்களிலே தவறான பாதையிலே போய்விடாதபடிக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. கல்வி மனு நாவுக்காக ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிய மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னீங்களேப்பா. நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, படிச்சுட்டு வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. ஆண்டவரே, நீ தாமதம் செய்யாதவர், சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, தடைகளெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குழந்தைகளே, நம்முடைய விசேஷத்த பாதுகாப்புக்காக பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தையும் உடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். சபையாக ஆஸ்வதிக்கிறோம். கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று இருக்கிறது. எங்கள் குழந்தைகள் அவ்விதமாய் அதிகமாய் விருத்தி அடையட்டும் ஆண்டவர். நம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் சாமி. நம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. சபையுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா ஊழிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. சபைக்கு இன்னும் தரிசனங்களை கொடுங்க. ஆத்ம ஆதாயம் செய்ய ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவர். கனி கொடுக்குற அனுபவத்துக்குள்ளாய் வழி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும். எல்லா துதிக்கான மகிமையை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தை கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.